மங்களம் கண்டிப்பா உண்டாகிவிட்டால் எந்த மங்களம்? நீ எந்த மங்களத்தை சொன்ன? நான் சொல்றது எங்க பக்கத்து வீட்டு மங்களம். அது கிடையாது. போன வருஷம் கல்யாணம் ஆச்சு, இப்ப உண்டாயிடுது. அது கிடையாதுடா. மங்களம் உண்டானா நல்லா இருக்குன்னு சொன்னேன் நான் ஒண்ணு. அப்படியா? அப்படி இருந்தாலும் வந்திருக்கிறேன். யாரு யாரு எங்கிட்டு வருகிறேன்? உனக்கு விளக்கம் ஏதாவது வருகிறதா? ஐயா, தெரிந்தும் தெரியாமலும் ஆமா புரிந்தும் புரியாமலும் மறைமுகமாக இருக்கிறது தெரிகிறது. அப்படி இருந்தாலும் எல்லாம் தெளிவாக அப்படி இருந்தாலும் இருக்கக்கூடியது அவன் 56 தேசம். அவன் 56 தேசத்திலே என் குலம் மதியாக சந்திரகுலம். சந்திரகுலம் அது சந்திரகுலத்திலே தோன்றி வந்தவர்கள். அது யார் யாரு? சந்திரன், புதன், குருவன், சந்திரன் 32 தலைமுறை. தலைமுறை 32 தலைமுறை. அதை தொடர்ந்து வந்தவர் அதை தொடர்ந்து பிறந்தவர்கள். அது யார் யாரு இருக்கக்கூடிய தந்தைமார்களோ 3 பேர். அது முதலாக பிறந்தவர் திருதராட்டினர், இரண்டாவது மானுமகன், மூன்றாவது குதிர மன்னன். இவ்வாறாக திருதராட்டிற்கும் காந்தார் அம்மைக்கும் கௌரவர்கள் அவருக்கு ஒரு 100 பேர். அதை தொண்டு குந்தமா தேவிக்கும் மத்ரா தேவிக்கும் நாங்கள் பிறந்தது 5 ராஜாக்கள். அந்த 5 ராஜாக்களே முதலாக வந்திருக்கிறவன் நான் யாரு, என் பேரு சொல்றவா? ராஜாக்களே முந்தி முதலாக பிறந்தவர் என் நாமதேயம் தர்மநந்தனன்.
ஐயா இப்படியாக இதோ முந்தி முதலாக முதலாக விளங்கக்கூடியவள் என் நாமதேவோ தர்மநந்தனர். எனக்கு நேரிலே 4 தம்பிமார்கள். அது யார் யாரு? பீமன் 1, அர்ஜுனன் 2, நகுல சகாதேவர்கள். போற 4 பேர். நாங்கள் ஈதாய் மக்களாக இருந்தாலும் ஓர்லை மக்களாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் இப்படியே அந்த கௌரவம் யார் யாரு? முதல் விக்கிரன் வரை அவங்க 100 பேர். அவங்க 100 பேர்களும் பார்த்தான் என் தம்பி துரியோதனன். தம்பி துரியோதனன் பார்த்தார் ஏழு பாண்டவர் அனைவரும் பலகணி மூலமாக எங்களுக்குள்ளே வீரர்கள் வரவும் பார்த்தார். இந்த பாண்டவர் அவரும் ஆர்வம் செய்யக்கூடாது அப்படியே வேண்டி செய்யக்கூடாது செய்து பார்த்தார். அனைத்து இருந்து அவன் என்ன செய்தான்? குளிக்கின்ற குளத்திலே ஊர்வசி நாட்டினார். குளிக்கின்ற பாயிலே பாம்பு கறிக்க செய்தான். ஏழு உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்தான். அது மட்டும் போதாதென்று வான நதிக்கரையிலே சொல்லக்கூடிய ஒரு அரங்கமாக ஏற்படுத்தி ஐவர் ராஜாக்களும் தாயாரும் குடும்ப தேவியும் குடும்ப செய்து தீட்டு கொளுத்தினான். அதுல இருந்து யாரு மூலமாக தப்பித்தோம்? எங்கள் மாமன். அது யாரும் தெரியாது. அவர் சூதரத்தில் வடிவாரித்தார். அவர் சூதரத்தில் வடிவாரித்தார். எங்கள் மாமன் உலக ரசிகன் எம்பெருமான் நமோ நாராயண. அவரை மூலமாக அனைத்து துயரத்திலிருந்து நாங்கள் தப்பித்து எங்கே சென்றோம்? சென்று அந்த பக்காசூர்ல வதைத்து இருக்கூட பாவனர்கள் சுகாரம் கொடுத்து அங்கிருந்து எங்க சென்றோம்? பாஜகத்தில் சென்று அந்த வளைகுள்ள வெள்ள வளைத்து அந்த திரௌபதி தேவியை ஐவர் ராஜாக்களும் திருமணம் செய்து எங்கே சென்றோம்? நாட்டிற்கு சென்றோம். நாட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே பார்த்தான் துரியோதனன் நாடாண்டவர் நாடு காடாண்டவர் காடு அந்த தெரியாதவா ஈச்சங்காடு பிறப்பாடு சொல்லக்கூடிய அந்த விட எப்படி நீர்வளம் நிலவளம் குடிவளம் பார்வளம் தேர்தல் சொல்லக்கூடிய அங்கே சென்று பிரித்துக் கொள்ளுங்கள். அப்படி உரத்த பிரகாரம் நாங்கள் சென்று அது தேவன் அம்சத்தினால் அந்த இடத்திலே ஒரு இந்திராபுரி பட்டியலை ஏற்படுத்தினோம். இந்திராபுரத்தை ஏற்படுத்தி ஐவர் ராஜாக்களும் வாழ்ந்த நேரத்திலே திருலோக தங்கள் நாட்டிற்கு வந்து தர்மநந்தனா உன் தந்தை அழுகக்கூடிய ராஜன் இருந்து சொர்க்கம் சேராமல் வவ்வால் பாத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு வருத்தத்தை கேட்டு பார்த்தார். இப்படி அவர் பேச்சை கேட்டு யாரும் செய்யத்தக ராஜமோகனர் செய்தோம். செய்த பிறகு அங்க என்ன நடந்தது? அங்க வந்து என் தம்பி துரியோதனன் நடந்து அவன் நாட்டிற்கு சென்று அதை நெருப்பாக பாவித்து அவன் என்ன செய்தான்? ஒரு மனிதனை ஏற்படுத்தி ராஜாக்களும் அதை காண்பதற்கு வர வேண்டும்.